எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு போகிற அந்த டே ஒரு எப்படி சொல்கிறது நைட் ஒரு 1 o'clock வந்து ட்ரிப்புக்கு நம்ம கிளம்ப போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிருந்தேன். எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ ஷூட்ஸ்லாம் இருந்தது, ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சில ட்ரெஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணவே ஆரம்பிக்கணும். உஷாரா ஜீவா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடியே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு விட்டாங்க. ஸோ என்னுடைய டேர்ன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் வேறு வேலை ஒன்று வந்துருச்சு, அதனால் போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தையை வந்து நான் கூப்பிட்ருக்கேன். ஸோ அவள் கூட தான் இன்றைக்கி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில பல வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்குன்ட்டு சில ஒர்க்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ரெடியாகி கிளம்புறது தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான டென்ஷன் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. கடவுளே நல்ல ட்ரெஸ்ஸாக அமையணும்ப்பா அப்படின்ட்டு. ஸோ வேண்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடியாகவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டா. நேராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸ் தான் கிளம்பி போயிருந்தோம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்ஸ்க்கு போகிறது. அங்கே வந்துட்டு ட்ரெஸ் ஓரளவு உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. என்னடா இவ மேக்ஸே ஓரளவு சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் டைப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அங்கே கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ஸ் நிறையா போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் வேர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எது செட் ஆகுது, எனக்கு எது கம்ஃபர்டபுள்னு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து நான் வேர் பண்ணுவேன். இந்த குட்டி குட்டி க்ராப் டாப்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, செட்டும் ஆகாது சொல்லப்போனால். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். சரி ஓகே ஸ்லீவ்லெஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் பேக் சைடு வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக இருந்தனால எனக்கு அது பிடிக்கல. அதனால் அது அப்படியே வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் டாப் தான். அதுக்கப்புறம் டிஷர்ட் டைப்பில் பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் டிஷர்ட் தான் பார்த்தேன். இருந்த இடத்துல நான் மறுபடியும் வச்சுட்டேன். பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா பிளாக் டிஷர்ட், அதுதான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இங்கே மேக்ஸில் தான் நான் எடுத்திருந்தேன். இது டக்குன்னு பிடிச்சிருச்சு, நானும் எடுத்துட்டேன். ட்ரையல் பார்க்கும்போது ரொம்ப மெலிஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கேயே வச்சுட்டு வேறு ஒரு நார்மல் டிஷர்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா பிளாக்ல குட்டியாக, அதை நான் தூக்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் ஜீவாவை கூட்டிகிட்டு வந்தப்போ கரெக்டாக ஜீவாவும் இந்த ட்ரெஸ்ஸை தான் சூஸ் பண்ணாங்க. உள்ளே ப்ராப்பரான இன்னர்ஸ் போட்டால் தெரிவிக்காது அப்படின்ட்டு. பட் ட்ரை பண்ணால் உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஸோ இன் பிட்வீனில் என் ஃப்ரெண்டு இந்த ஒயிட் டாப் பார்த்துட்டு இருந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்த ஷூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் இந்த ஒரு சாண்டில் கலர் ஷூ வந்து நான் எடுத்திருந்தேன். பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சொன்னனால நான் எடுக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு வந்துட்டு ஷார்ப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலோட சைஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ நிறையா ஷூஸ் வந்து இங்கே பார்த்தா எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் 4 ரோட்ஸில் வந்துட்டு இந்த ஸ்லீக் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கும். அங்கே தான் நான் ரெகுலராக ஸ்லிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே எடுப்பேன். சரி ஓகே அங்கேயே போய் ஷூஸ் பார்த்துக்கலான்னு பார்த்தேன். ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன் தெரிஞ்சிருக்கும். நான் போட்டிருந்த ஷூஸ் எல்லாமே அங்கே தான் வந்து எடுத்திருந்தது. பட் நான் அங்கே போனது வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து கேப்சர் பண்ணல. ரொம்ப டயர்டானனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு 3 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock தான் வந்து மீட்டே பண்ணணும். ஒரே ஒரு குட்டி டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஷூஸ் பார்க்கவே வந்துட்டு எங்களுக்கு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு பர்ச்சேஸும் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஷன் ஃபேக்ட்ரி போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமா இடத்துல வந்துட்டு நான் ரைஸ் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக உங்களுக்கு ரைஸ் வாட்டர், நயசனமைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரைஸ் வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு சன் டேமேஜ் வந்துட்டு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும், கிளாஸ் ஸ்கின் வந்து கொடுக்கும். நயசனமைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், ஈவன் ஸ்கின் டோனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா இடத்தோட ரைஸ் வாட்டர் டியூ சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு உங்களுக்கு SPF 50 PA ++ ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபார்முலா, மேட் சேஃப் சர்டிஃபிகேட். சேம் இன்க்ரீடியன்ட் இதுலேயும் ரைஸ் வாட்டர், நயசனமைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாமாயத்தை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே they will link your order on their website. அது மட்டும் இல்லாமல் 2025 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Amazon, Flipkart, Nykaa, Purpleலேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். மாமாயத் ஆப் அண்ட் வெப்சைட்லேயும் இந்த கூப்பன் கோட் வேலிட் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்னமோ தெரியல, ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், ஹீல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட எனக்கு இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு விதமான அடிக்டட்னே சொல்லலாம். இந்த பிங்க் கலர் ஸ்னீக்கரும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் அவ்வளோவா செட் ஆகல. அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸ் வச்ச மாதிரியே இருந்தது. பட் எனக்கு என்னென்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னு வந்து யோசித்தேன். பட் இது பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னென்னா நான் கையில் வச்சுருந்த ஷூக்கும் காலில் போட்டிருந்த ஷூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் 100 rupees வந்துட்டு டிஃபர் ஆகிருந்தது. எதனால் அப்படி ஆகுது, எல்லாம் ஒன்றே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு வந்து போயாச்சும். அவங்க கையில் வச்சுருந்தாங்க இல்லைங்களா பிளாக் டாப், அது ஒன்று தான் நான் வந்து மேக்ஸில் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு மூட்டி வரலும் இருக்குது அந்த ஒரு பிளாக் டாப் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் வந்துட்டு இங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதையும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டோம். அதாவது மேக்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இந்த ஷாப்பும் இருந்தது. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே வந்திருந்தேன். நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த டாப்புமே நான் வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வந்து எடுத்திருந்தேன். சரி ஓகே, அன்னைக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இன்றைக்கும் இருக்கும்னு நம்பிட்டு போனேன். என் நேரமோ என்னமோ தெரில, எதுவுமே செட்டே ஆகலை. நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த டாப் கலெக்ஷன்ஸ் அப்படியே இருந்தது அங்கே எல்லாமே. ஸோ ட்ரெண்ட்ஸில் வந்து வீடியோஸ் அலவுட் இல்லை போல், எனக்கு தெரில. நான் பாட்டுக்கு போகணுன்னா அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன், யாருமே இல்லைன்ட்டு. அப்புறம் தான் வந்து சொன்னாங்க, அதனால் அப்படியே வீடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் வந்துட்டு இங்கே கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் ஷூஸ் நல்லாவே இருந்தது. அவ்வளோதான், பார்த்த வரலும் சாட்டிஸ்ஃபைடு ஆன வரலும் ஷாப் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃபேஷன் ஃபேக்ட்ரி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஜீவாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டும் நானும் அது வரலும் அங்கே இருக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அவ்வளோதான், நல்லா இருட்டாகவும் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் ஜீவா கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீக் போயிருந்தேன். ஷூஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேச்சுரல்ஸ் போயிருந்தோம், அவங்க ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. லாஸ்ட் கஸ்டமர் நேச்சுரல்ஸில் நாங்கள் தான். ஐ திங்க் ஒரு 9 o'clock 9:15 தான் ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகவே வந்துட்டு ஒரு 10 o'clock மேலேயே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா ஒரே நாளில் ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ்ஸும் செட் ஆகி அடுத்தடுத்து எல்லாம் பர்ச்சேஸும் பண்ணி ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணியும் வைக்கணும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொடைக்கானல் ட்ரிப்போட vlog வந்து வரும். என்டையர் கிளிப்ஸுமே நான் அதில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு மிட் நைட்டில் ஒரு ஐ திங்க் ஒரு 1 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் வந்து கிளம்பியே போனோம். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் குஜாலாவும் இருந்தது. ஸோ see you on next video guys. Bye bye.